ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி வாங்க என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். ஐயோ கரெக்டாக தான் ஊற்றுறேண்ணா. எறா பிரியாணி செய்ய போகிறோம். எறா பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் பட்டை லவங்கம். சும்மா நான் வந்து 1/2 கிலோ செய்கிறேன். 1/2 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன். அதனால் சும்மா கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். பட்டை ஐயோ இந்த ஃபோன் வந்து வெயிட் பண்ண வரேன். ஓகே, வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டு. நிறைய பிரியாணி செஞ்சால் நம்ம பாத்திரத்தில் செய்யலாம், தனித்தனியாக வடித்து போட்டு செய்வேன். நான் செய்கிறது கொஞ்சோண்டு, அதனால குக்கர்லேயே செஞ்சிடலாம். போட்டேன் குக்கர்லேயே. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் போட்டோன்னா உப்பு போட்டால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். தக்காளி போட்ட உடனே மஞ்சள் தூள் போட்டால் தக்காளி நல்லா வதங்கிடும். இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆனால் கரெக்டாக தான் இருக்குது அதெல்லாம். ஸோ நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இன்னும் கூட வதங்கலாம், பட் ஓகே தான். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணியாக இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே சிக்கன் போட்டுக்கணும். இது வந்து எறா பிரியாணின்றதுனால இது போட்ட உடனே எறா போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எறா போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் எறா பிரியாணி பிடிக்கும், யாருக்கு என்னென்ன பிரியாணி பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் போட்டுக்கோங்க. எறா போட்டு சும்மா எண்ணெயில் 2 பெரட்டு. எறா கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போடுறோன்னா தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையிலே சமைக்கிறேன்னா அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு தேவை பிரியாணி டேஸ்ட்டாக வரணும். வருதான்னு மட்டும் பார்ப்போம். எல்லாமே போட்டாச்சு, பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். 2 அழகு அரிசி ஊற வச்சேன், அதனால் 4 அழகு தண்ணி ஊற்றிடுறேன். நம்ம வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் கடைசியில் சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு லெமன் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். இப்போ வந்து சும்மா அப்படியே போட்டு அப்படியே கொஞ்சம் லெமன் ஊற்றி விட்டுக்கலாம். நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கேசரி கலர் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டால் கரெக்டாக வந்துடும். நான் வந்து பாஸ்மதி அரிசி போடல, இந்த கர்நாடகா பொன்னியில் பிரியாணி செய்வாங்கள்ல அந்த ரைஸில் செய்கிறேன். இப்போ இது வந்து சாப்பாடு அரிசி இல்லை. செஞ்சு முடிச்சோன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம் 10 மினிட்ஸ். கரெக்டாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது. எறா பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கொஞ்சம் நெய் மட்டும் ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். எறா பிரியாணி ரெடி. அம்மி செஞ்ச எறா பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக தான் செஞ்சுருக்கேன். சொல்கிறாக்கா?